ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சண்டே, சர்ச்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். பாருங்க, இப்படிதான் இருக்கு சண்டே மார்னிங். மணி 8 o'clock ஆக போகுது. எப்படி இருக்கு பாருங்க. நோ ஐடியா. நாங்க ஊட்டியில தான் இருக்கோமா இல்ல கொடைக்கானல்ல இருக்கோமா எங்களுக்கே டவுட் தான். ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போகாத குறை எங்க வீட்டு பக்கத்துலயே எங்களுக்கு தீந்துடும். பெரிய லெவல்ல நாங்க எங்கேயும் ட்ரிப்புன்னு போக தேவையில்ல. குளிர் பிரதேசத்தை நோக்கி எங்களுக்கு ஆப்வியஸா இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தா இப்ப தெரியற இது கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர். பக்கத்துல இருக்கிற வீடு கூட ரொம்ப கிளியராலாம் தெரியல. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் லிவிங். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிறதே டஃபஸ்ட் டே. எனக்கு எந்திரிச்சு இன்னைக்கு ரெடியே ஆக முடியாத சூழ்நிலை. பட் ஸ்டில் நம்ம ஏஸ்பாக்காக ரெடி ஆக போறோம். சர்ச்சுக்கு கிளம்பி போக போறோம். ஓகே, ஸோ இப்போ போய் எல்லாரும் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் எல்லாரும் சர்ச்சுக்கு ரெடி ஆகுங்க, டைம்க்கு போங்க. ஓகே, செம்மையா ரெடி ஆகி கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு. மணி வந்து கிட்டத்தட்ட 9 ஆக போகுது. ஆனா கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட பனி குறையவே இல்ல. இப்படி ஃபாகா இருக்கு பாருங்க. லிட்ரலி நம்ம வந்து கொடைக்கானல்ல தான் இருக்கோம், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சென்னையே வந்து கொடைக்கானலாக மாறி விட்டது. இதுல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்ப தெரியுது எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு ஃபாக் பனியா இருக்கு. ஆனாலும் நம்ம எல்லாரும் சர்ச்சு கிளம்பியாச்சு. ஹாய் ஃபேமிலி சொல்லுங்க எல்லாரும். ஹாய் சொல்லுங்க. குட் மார்னிங், குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இப்படிப்பட்ட கிளைமேட் வந்து பிப்ரவரி ஆரம்பிச்சாச்சு. ஆனா பயங்கரமா இருக்கு. பனி குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா முடியல. ஸோ நாங்க எல்லாரும் நைட்டு 2:30 இருந்து நாங்க யாரும் தூங்கல. பிகாஸ் எனக்கும் உடம்பு சரியில்லை, இந்த குட்டி பையனுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால அப்படியே தூங்காமலே சும்மா படுத்திருந்து ஏஞ்ச மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் எப்படியோ ஏஸ்பா வந்து எனக்குலாம் ஹோப்பே இல்லை இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போயிடுவோம், நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம், போக முடியும் அப்படிங்கிற ஹோப்பே இல்லை. பட் ஸ்டில் ஏஸ்பா வந்து பேலன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து கிளம்ப வச்சிருக்காங்க. ரொம்ப என்னன்னாலே ஹரிபரியாலாம் இன்னைக்கு பண்ணிக்கல. ரிலாக்ஸா அமைதியா கிளம்பிட்டு எல்லாரும் கார்ல ஏறிட்டோம். இப்ப நம்ம சர்ச்சுக்கு போலாம். இன்னைக்கு வந்து நமக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்குன்னா, நம்ம சர்ச் முடிச்ச உடனே நம்ம வந்து பெதஸ்தா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க ஐஎம்எம் சேல் போட்டிருக்காங்க கேம்ப் ரோட்ல. நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த சேலுக்கு போறோம். அங்க உள்ள பொருள் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த சேல்ல போட்டிருக்கிறது. லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து கோகனட் ஆயில் வாங்கினேன், அப்புறம் மாசி கருவாடு ஊறுகாய் அது வாங்கினேன், அப்புறம் வேர்ஸ் போட்ட டிஷர்ட் வாங்கினேன். அந்த மாதிரி எல்லாமே அங்க வந்து அவங்க போடுற ஸ்டால் எல்லாமே லைக் குவாலிட்டியா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ திஸ் டைம் நான் காட்டுறேன், வீடியோ எடுக்கிறேன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் வந்து பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லும் போது நிறைய பேருக்கு இவங்க என்ன ஹாஸ்பிட்டல் பத்தி இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஏன்னா என்னோட பையன் பிறந்த நாட்கள்ல வந்து அவங்க எங்களுக்கு ஃப்ரீயா, நாங்க நிறைய நாள் நாங்க வந்து எங்களுக்கு பே பண்ணாமலே அவங்க வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க உடம்பு சரியில்லாதப்போ. ஸோ அதோட கிரேட்ஃபுல்னஸ் வந்து அது பை காட்ஸ் கிரேஸ் தான் அந்த மாதிரி ஒரு ஃபேவர் கிடைக்கிறது. அப்பவும் வந்து டாக்டர் ஃபீஸ் ரொம்ப கிடையாது, ஒரு 300 என்னமோ தான். ஆனா அதுவே வந்து அப்போ அஃபோர்ட் பண்ண முடியாது எங்களால. ஐயோ ஏஸ்பா ஏதாவது ஒரு ஃபேவர் கிடைச்சா நல்லா இருக்குமே, அது ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுக்காக கூட நாங்க எப்பவும் போக மாட்டோம். பட் ஸ்டில் அந்த ஃபேவர் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து தோணுச்சு, எப்பவுமே நம்ம இப்படியே இருக்கக்கூடாது ஏஸ்பா, வளரணும். இதே மாதிரியே எப்பவும் இவங்க வந்து அவங்களும் ஒர்க் பண்றாங்க, அதுக்காக அவங்க வந்து ஃப்ரீயாவே எப்பவும் பார்க்க கூடாது, நம்ம எங்களை கொஞ்சம் வந்து வளர்த்துத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டு வந்து அழகா வளர்த்து கொடுத்தாரு. ரொம்ப ஆண்டு வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு ரொம்ப வச்சது கிடையாது. எப்பவுமே ரொம்ப அழகா பாதுகாப்பாரு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மெடிசன் எப்பவுமே எனக்காகட்டும் என் பிள்ளைங்களுக்காகட்டும் என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மெடிசன் வந்து ஏஸ்பாவோட அப்பமும் அவரோட ரத்தமும் தான். ஸோ அதுக்கப்புறம் அங்க பெதஸ்தான் போகும்போது அப்படியே போகணும்னாலும் அண்ட் என்ன சொல்லி கொடுத்துட்டாருன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணாலே நம்மளோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்
ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஸோ நம்ம அங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னாலே யாருக்காகவோ ஜோம் பண்றதுக்காக தான் நம்மள கூட்டிட்டு போறாரு, யாருக்கோ ஹீலிங் தேவை அப்படின்ற மாதிரி ஏஸ்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படி ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணோம்னா சாத்தானோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏன்டா இவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அவனுக்கு. ஸோ தட் வாஸ் ஒன் திங் தட் காட் டாட் மீ. ஹாஸ்பிட்டல் நம்மள கூட்டு போறாருன்னா அங்க இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்றதுக்கு, அவங்களுக்கான ஹீலிங். ஸோ போக போக அது எப்படி ஏஸ்பா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனாதான் அவங்க எல்லாரையும் நினைக்கணும், நம்ம அந்த கஷ்டம் பட்டாதான் நம்ம அவங்க எல்லாரையும் நினைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம அந்த கஷ்டத்துல இல்லைன்னா கூட, இப்ப நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்ப்போம், டாஸ்மாக் பார்ப்போம். அந்த இடத்தெல்லாம் பார்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம போயிட்டே இருக்கும் போதே, இசப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க வந்து ஹீல் பண்ணி வெளியே கூட்டுவாங்கப்பா, அவங்க ஹாப்பியா வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு வந்து உங்களோட நாமத்தினால நாங்க ஹீலிங்க கட்ல எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரோட்ல போகும்போது பாக்குற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா, அப்கோர்ஸ் நம்ம வீடை வந்து ஆண்டவர் வந்து அவ்வளவு அழகா பாதுகாத்துக்குவாரு. இந்த தடவை ஒரு 1 வீக் முன்னாடி பிஷப்பை நான் ப்ரேயர் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ப்ரேயர் பண்ணாங்கன்னா, திஸ் இயர் நோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. நைட் ஃபுல்லா நான் அதை ஒண்ணுதான், ஏசப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியே வந்து ஆண்டவர் வந்து ஹீலிங்க கட்டளையிட்டாரு. அது தட் இஸ் வை இப்போ நாங்க மார்னிங் ரெடியே ஆகி கிளம்பி போயிட்டு இருக்கோம். தட் குட் ஆர் காட் இஸ். அவ்வளோ நல்லவர் தேவன் வந்து. ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அதை வந்து என்னைக்கும் வந்து அது பொய்யோ இல்ல அதை மாத்திக்கிற விஷயமோ அவர்கிட்ட கிடையாது. சொன்னதுதான். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடையாது அப்படின்னு ஆண்டு வந்து வாக்கு பண்ணிட்டாருன்னா பண்ணவர், உண்மையுள்ளவர், கடைசி பரியம் தான் நம்மள வந்து அதே வழியில நடத்துறதுக்கு அவர் வல்லவர் அண்ட் போதுமானவர். சோ இவ்வளோ விஷயம் இன்னைக்கு வந்து இருக்கு எங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு ஹிண்டாவே அமைஞ்சது. சோ என்ன வந்தாலும் ஆண்டவர் வந்து நம்மள கைவிட போறது இல்ல. நம்மளோட மணிய வந்து நம்ம வீணா வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஃபர்ஸ்டே எங்களுக்கு வந்து வாக்கணும். அப்ப யாருக்கும் உடம்புலாம் சரியில்லாம இல்ல, ஆனா அந்த டைம்ல ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு. சோ அந்த தைரியம், அவர் வந்து பாத்துப்பாரு, நம்மள கைவிட மாட்டாரு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்து நிறைவேறி இருக்கு. சோ நீங்களும் ரோட்ல போகும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் பாக்குறீங்க, டாஸ்மாக் பாக்குறீங்கன்னா, டாஸ்மாக் பார்க்கும்போதெல்லாம் இதை எடுத்துருங்கன்றதை விட அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்காக, அவங்க ஃபேமிலிஸ்க்காக, அவங்க பிள்ளைங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம்னாலே that will make a lot of difference. நம்ம வந்து எடுத்துருங்கன்னு சொல்றதை விட சாதா வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சனாலே அது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அவங்க ஃபேமிலிஸ், அந்த பிள்ளைங்க, அவங்களோட எஜுகேஷன், அவங்க ஃபேமிலியோட நீட்ஸ், அவங்களோட ஃபுட்டு, இது எல்லாமே இருக்கு. ஒரு அங்க ஓடி வர்ற கால்கள் வந்து ஏஸ்பாவை நோக்கி ஓடி வரணும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரயாசப்பட்டோம்னா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். சோ இது உங்களோட வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் உடனே அங்க அதை கிராஸ் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுங்க. உள்ள போய் தான் நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல் போறோம், நல்லா இருக்கும் போது நம்ம யாரும் போறது கிடையாது. நான் ஏன் போகும்போது ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன், உள்ள போய் நீங்க பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா எப்போ நமக்கு வந்து அப்படி கஷ்டப்படுறவங்களை நம்ம நினைக்கிறோம், நம்ம அந்த கஷ்டத்தை கோ த்ரூ பண்ணும் போதுதான் நம்ம அவங்க எல்லாரையுமே நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம நினைச்சா அது வந்து பெட்டரா இருக்கும்ல. இப்படிதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, நம்ம நல்லா இருக்கோம்ல, நம்மளால இன்னைக்கு சர்ச் போக முடியுது, நம்மளால நல்லா தூங்க முடியுது, சாப்பிட முடியுது, முழிச்சு நம்மளோட வேலைகளை செய்ய முடியுது அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல நம்ம வந்து மத்தவங்களுக்காக, அப்ப முன்னாலே நம்ம நல்லா இருக்கோம்னா அந்த பாயிண்ட்லயே நம்ம மத்தவங்களுக்காக யோசிச்சு ஜோம் பண்ணோம்னா அது உண்மையிலே பெரிய பிளெஸிங்கா நான் கன்சிடர் பண்றேன். ரேதர் தேன் நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜோம் பண்றதை விட முன்னாலேயே வந்து நம்ம வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். பிகாஸ் தட் இஸ் காட்ஸ் லவ். நம்ம ஒரு கஷ்டப்பட்டுதான் அவங்களோட உணர்ந்துதான் நம்ம வந்து ஆண்டோட அன்பு ஹீலிங்க வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. இயேசுவின் அன்பு வந்து மத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம அனுபவிக்காமலே புரிஞ்சிக்க கூடிய ஒரு அன்பு. சோ அந்த அன்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மளோட லைஃப்ல. என்ன பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் நம்ம அதை கோத்ரூ பண்ணாதான் அதோட பெயின் அண்ட் இன்டென்ஸ் தெரியணும்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு அது வந்து தெரிஞ்சிடும், அது அவங்க என்ன எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த இஷ்யூல அப்படின்னு சொல்லிட்டு.
டேக் இட் ஃபார் கிராண்டடா யாரோட சிச்சுவேஷனையும் இஷ்யூவையும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இது ஏஸ்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். உங்க எல்லாருக்கும் இது பிரயோஜனமா தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. போற வழியில எப்போ ஹாஸ்பிட்டல் போதாலும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடணும், ஐயோ இதுல இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும், அவங்க எல்லாருக்கும் ஹீலிங்கை கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பெதஸ்தா ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் போது அதுக்காக எனக்கு இதெல்லாம் ரிமைண்ட் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு vlog எடுத்து வச்சிருந்தேன். பட் என் வீட்டுக்கார் வந்து அதை வந்து தெரியாம டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அகேன். அதை பத்தி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைச்சது. பெதஸ்தா ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் போது அது வந்து ஞாபகம் வந்துச்சு. Glory to God. ஸோ இன்னைக்கு வந்து ஹெச்ஜிசி வந்து நம்ம போறோம்னாலே ஒரு செலிப்ரேஷனோட தான் போவோம். இன்னைக்கு வந்து கிட்ஸிபிஷன். குழந்தைங்க வந்து அவங்க வந்து பைபிள் இருந்து எடுத்து ஒரு கான்செப்டோ இல்ல ஒரு ஸ்டோரியோ ஏதோ எடுத்து அவங்க வந்து அதுக்கான கிராஃப்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் கிட்ஸ் டே. நம்மளோட ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சது, நம்ம கிஃப்ட் எல்லாம் வாங்கணும்ல, அதே மாதிரி இப்போ கிட்ஸோட பார்ட்டிசிபேஷன் டைம். இவங்களுக்குலாம் கிடையாது, பிகாஸ் ரொம்ப குட்டி. நல்ல வேலை எனக்கு இப்போ இன்னைக்கு இருந்த சூழ்நிலை பாசிபிலிட்டியே இருந்திருக்காது. பட் ஸ்டில் காட் இஸ் சோ குட். அவருக்கு தெரியும் நம்ம என்ன கோ த்ரூ பண்ண போறோம், வாட் இஸ் ஆர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பனி கொஞ்சமும் குறையல. கொடைக்கானல் ஊட்டி போகாத குறைய சென்னையிலேயே தீர்த்துக்கிறோம் நம்ம. சோ நீங்களும் எல்லாரும் சர்ச் போங்க. உங்களுக்குமே வந்து ஆண்டு வந்து இந்த வருஷத்துல ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸே இல்லாம உங்க குடும்பத்தை வந்து அழகா வழி நடத்துவாரு. நீங்களும் எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் ஜோம் பண்ணுங்க. போற வழியிலேயே நம்ம போற ரோட்ல எத்தனையோ இருக்கு டாஸ்மார்க் அண்ட் ஹாஸ்பிட்டல். சோ அதை வந்து நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட லைஃப்லயும். சோ லெட்ஸ் see. இப்போ நம்ம போவோம் சர்ச்சுக்கு, ஆண்ட துதிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிபிஷன் முடிஞ்ச உடனே நான் வந்து பெதஸ்தா ஹாஸ்பிட்டலோட சேலுக்கு போவோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் யூடியூப் சேனல்ல வந்து யுனைடெட் இன் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு பேஜ் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல வந்து அவங்க வந்து பைபிள் குவிஸ், நம்ம டெய்லியும் ஒரு 5 அதிகாரம் வாசிக்கணும், அதுல இருந்து அவங்க குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜெனசிஸ் சாப்டர் வந்து அதுல முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து யாத்ராகமம் போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஜெனசிஸ் சாப்டர் முடிஞ்சோடனே அவங்க வந்து குவிஸ்ல லைக் நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்தவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து நம்மளோட பேரும் வந்திருக்கு. அவங்க நமக்கு அதனால கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. சாது சுந்தர் சிங்கோட புக் வந்து அவங்க கிஃப்டா சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். ஜேர்னி டு த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு சாது சுந்தர் சிங் அவங்களோட லைஃப் பத்தி பார்த்திருக்கேன் நானு. அவங்க வந்து எப்படி பைபிளுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க, பைபிள் எல்லாம் எரிச்சிருக்காங்க. அவ்வளோ வைராக்கியமா இருந்தவங்கள ஆண்டு வந்து எவ்வளவு அழகா கொண்டு வந்தாரு. நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கும் அவங்களோட இதுல. அவங்கள ஒரு பாதாள குழிக்குள்ள போட்டிருப்பாங்க. அண்ட் ஒரு நாள் ஒருத்தங்க வீட்டுக்கு போய் தட்டினா அவங்க அவங்கள உள்ள சேர்த்திருக்க மாட்டாங்க. ஒரு சிறுத்தை வந்திருக்கும். ஆண்டு ஆனா அவங்கள பாதுகாத்திருப்பாரு. அவங்களோட ஃபேஸை பார்த்து ஏஸ்பாவோட ஃபேஸாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள உள்ள அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க கால்நடையா எவ்வளவு தூரம் நடந்திருக்காங்க காடு வழியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டோரி பார்த்திருக்கேன். ஸோ அந்த புக்கு என்னைய தேடி வந்ததுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ அப்படின்னு எனக்கு புரியுது. ஏஸ்பாக்காக எனக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஜேர்னி, ஆண்டுக்காக செய்யற ஒரு ஜேர்னி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இதை பார்க்கும்போது தோணுச்சு, இதை என்னை தேடி வரும்போது. அண்ட் ஐ தேங்க் Rachel sister for sending this gift and as a prize. நம்ம குவிஸ்ல நான் அந்த குவிஸ் வந்து ஓகே எவ்வளவுதான் நம்ம ஏஸ்பா பத்தி தெரிஞ்சிருக்கோம், எவ்வளவுதான் நம்ம மண்டைக்குள்ள போட்டிருக்கோம்னு நினைச்சுதான் அந்த குவிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது நைட் தூங்கும் போது மொத்தமா உட்காந்து செஞ்சு முடிப்பேன் அதை வந்து. ஸோ அதுல வந்து நம்ம ஒரு பிரைஸ் வாங்குறோம் அப்படின்றது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த புக் அதுல வந்து என்னைய தேடி வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் புக். இந்த ஸ்டோரி என்னை தேடி வரும் நான் எதிர்பார்க்கல. ஸோ நீங்களும் பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜேர்னி டு த ஸ்கை அப்படின்ற மூவி, சாது சுந்தர் சிங் அவங்களோட மூவி நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களோட லைஃப்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்டோரி அதுல ஞாபகம் இருக்கு அவங்களோட ஒரு பார்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேவா?
சோ ஓகே, நான் இதை இன்னைக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஓகே, நம்ம போற வழியிலே இதை வந்து முடிச்சிடலாம், இதுக்கு நம்ம தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாட்டோம், டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னைக்கு சண்டேவே அதையும் நம்ம வந்து காட்டிடலாம். பிகாஸ் இது நேத்து தான் இந்த புக் எனக்கு இல்ல 2 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அந்த அக்காக்கு மெசேஜ் போடல, ஐ ரிசீவ்டுன்னு ஆக்சுவலி அவங்களுக்கு போடணும். ஸோ ஐ தேங்க் காட், தேங்க்யூ அக்கா ஃபார் சென்டிங் மீ திஸ் கிஃப்ட். ரொம்ப தூரத்துல தான் எனக்கு அது வந்திருக்கு அந்த கிஃப்ட். அதை நீ ரீச் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க நல்லா யோசிச்சிருக்காங்க, அழகா எது வந்து ஒரு ரைட் கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. அதுவே வந்து அவங்களுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷஸ். அவங்க இன்னும் அழகா அவங்களோட ஊழியத்தை இன்னும் வழி நடத்தணும். அண்ணதான் அவங்களுக்கு கொண்டு நல்லா பயன்படுத்துறாரு. நிறைய பேர் பிளஸ்டா இருக்காங்க அவங்க பண்ற ஊழியத்துல. அவங்களோட டெஸ்டிமனி கூட இருக்கு. அவங்க வந்து மும்பைல பிறந்து வளர்ந்து இப்போ திருநெல்வேலியில வந்து ஒரு மிஷினரி மாதிரி, நம்மளுக்குலாம் இப்போ ஐடாஸ் கடை அப்படி நிறைய மிஷினரிஸ் வந்தாங்கல்ல, வந்து எவ்வளவு விஷயம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி ஒரு மிஷினரி அதான் நான் திருநெல்வேலியில அவங்கள திரும்பி பாக்குறேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஷி இஸ். அண்ட் அவ்வளோ அழகா அடாப்ட் பண்ணி கல்ச்சர், லாங்குவேஜ் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணி அவங்க இவ்வளவு அழகா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த பேஜ் செக் பண்ணி பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பேஜோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் உங்களால முடிஞ்சதுன்னா அந்த குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த அவங்க எப்படி ரீட் பண்ண வைக்கிறாங்கன்றதுல வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உண்மையாவே பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் குயிக்கா பைபிளை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கான ஆப்ஷன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நம்ம இப்போ கிட்ட ஓரளவு வந்துட்டோம். ஆனா இன்னுமே பனி வந்து குறையல. சர்ச்சிலயும் வேற குளிரும். ஓகே, லெட்ஸ் கோ. சோ எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு இப்ப நாங்க வந்து கிட்ஸ் பிஷன் இன்னைக்கு சொன்னேன்ல, பிள்ளைங்களும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நான் வந்து அட்டாச் பண்றேன், கண்டிப்பா பாருங்க. அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பிள்ளைங்க வந்து. அதை எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சில பேர் இந்த மோசேயோட அந்த நாணல் பெட்டியில அவங்க அம்மா விட்டது அந்த இது வந்து அழகா பண்ணிருந்தாங்க. ரியல் ஃபிஷஸ் போட்டு அந்த நைல் நதி, அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து ஆசரிப்பு கூடாரம் அந்த 3 பாகம், அது எல்லாத்தையும் ஒரு பையன் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எல்லா பிள்ளைங்களுமே யூனிக்கா செம்ம அழகா பண்ணிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்து மோசே செங்கடலை வந்து 2ஆ பிளந்த அந்த கான்செப்ட். அப்புறம் தானியேல், சாத்ராக், மேஷாக் சிங்க கெபில இருந்தது. இது எல்லாமே பண்ணிருந்தாங்க பிள்ளைங்க அழகா அந்த எஃபர்ட் போட்டு. வெறுமனே அதோட இல்லாம அவங்க வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோவாவோட பேழை, அப்புறம் வந்து யோனா, மீனின் வயிற்றுக்குள்ள யோனா டிஸ்ஒபீடியன்ஸ்னால அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பிள்ளைங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட போட்டோஸ் வீடியோஸ் கண்டிப்பா நான் அட்டாச் பண்றேன். சில பேரோட வந்து என்னால போய் பார்க்க முடியல, பிகாஸ் நான் லாஸ்டா தான் போனேன்னா அதனால எனக்கு வந்து இது பண்ண முடியல. அண்ட் திஸ் சண்டே உண்மையாவே செம்ம சண்டே. ஏன்னா நான் இன்னைக்கு வரவே முடியாம வந்தேன்னு சொன்னேன். ஆனா அனிதாக்காவோட வர்ஷிப்லே வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ, அதுக்கப்புறம் எனக்கு நம்ம உடம்பு சரியில்லடான்றதே மறந்துருச்சு. இப்போ காலையில நான் பேசும்போது எப்படி இருந்திருக்கேன், இப்ப எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். அதுதான் ஹீலிங் காஸ்பல் கத்தீட்ரலோட பிளெஸிங் அண்ட் ஆண்டோட பவர் ஆஃப் காட் அங்க. ஸோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நிறைய பேரை மீட் பண்ணோம். பிள்ளைங்களோட எக்ஸிபிஷன் சூப்பரா முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா, சேல் சொல்லியிருந்தால பெதஸ்தா ஹாஸ்பிட்டல். ஸோ அங்க போயிட்டு இருக்கோம். அங்கேயும் ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சா நான் வந்து கவர் பண்றேன். ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அவங்கலாம் சென்ட் மார்க்ஸ் சர்ச் சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ அங்க ஆப்போசிட்ல மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஐயாயிரம் பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். 5000 பேருக்கு
2 மீனதான். சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க. 12 கூட எடுத்தார், மீதம் 12 கூட எடுத்தார். நம்மண்டை வருபவரை அவர் பசியினால் அனுப்பிவிடார். தம்மண்டை வருபவரை அவர் பசியினால் அனுப்பிவிடார். மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி, மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி என்னாலும் கை கொடுப்பார், அவர் என்னாலும் கை கொடுப்பார். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனதான். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனதான். தாகமாயிருப்போரெல்லாம் என் அண்டை வாரும் என்றார். தாகமாயிருப்போரெல்லாம் என் அண்டை வாரும் என்றார். ஜீவத்தண்ணீர் தந்து தாகத்தை தீர்ப்பார், ஜீவத்தண்ணீர் தந்து தாகத்தை தீர்ப்பார். ஒருபோதும் தாகமடையார், அவன் ஒருபோதும் தாகமடையார். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனதான். 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 சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க. 12 கூட எடுத்தார், மீதம் 12 கூட எடுத்தார். ஸோ இன்னைக்கு இட்ஸ் அ லாங் டே. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டா சரி இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலையே இந்த vlog. நம்ம வந்து பெதஸ்தா ஹாஸ்பிட்டலோட அந்த சேலுக்கு போயிருந்தோம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க உண்மையாவே. எப்பவுமே அவங்க வந்து ஒத்தென்டிக்கான அந்தந்த பிளேஸோட எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்துட்டு வருவாங்க. இப்போ இந்த ஊர்ல இதுதான் ஃபேமஸ்னா அது அந்த ஊர்ல இருந்தே
அப்படி டைரக்டா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூப்பரா பண்ணிருப்பாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு மில்க் ஷேக் குடிச்சேன் இந்த தடவை. போன தடவை நான் டிஷர்ட் வாங்கினேன், தேங்காய் எண்ணெய் வாங்கினேன், மாசி கருவாடு ஊறுகாய் வாங்கினேன், எல்லாமே வாங்கினேன். இந்த தடவை வந்து நான் ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டா நான் பெருசா எதுவும் வாங்கல, வாங்கி சாப்பிடுற வேலையை மட்டும் செஞ்சேன். அப்படி இன்னைக்கு முடிஞ்சது. அப்புறம் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, நேத்து நைட் 2:30 இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. நைட் எல்லாம் ஹெட்ஏக் அண்ட் வாமிட்டிங். ஏஸ்வா எப்படியோ அழகா இன்னைக்கு சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து நினைச்சேன் நம்ம வந்து கண்டிப்பா போய்க்கிட மாட்டோம் அப்படின்றதான் நைட்ல இருந்து என் மைண்ட்ல இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் நம்ம இன்னைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏசுப்பா என்ன எப்படிலாம் ஹூக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 2 குழந்தைங்களை வந்து சர்ச்ல இருந்து அவங்க வீட்டுல டிராப் பண்ணும், 2 குட்டீஸ். ஸோ அவங்கள டிராப் பண்ணோம். ஸோ அது வந்து நான் அந்த கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலை நான் அதை எடுத்துக்கிட்டேன்னு நான் நினைச்சேன். அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா வந்து மினிஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸிபிஷன் இருந்ததுனால அவங்க பிள்ளைங்க இங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களை வீட்டுல டிராப் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஓகே சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி நம்ம செய்யணும்லன்னு ஒரு ஹூக் போட்டிருந்தாரு. இன்னொரு ஹூக் வந்து ஒரு பையன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கேட்டிருந்தான். ஸோ அது ஒண்ணு. ஸோ ஓகே, அது கூட கொரியர் போட்டுக்கலாம். ஆனா இந்த பிள்ளைங்களை வந்து இப்போ நம்ம வேற யார்கிட்டயும் விட முடியாது. அந்த பக்கம் போறவங்க யாரும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒர்க்கை நம்ம கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும். அதுதான் குட் மேனர்ஸ். அதனால சரி ஈஸ்வன் அப்படிலாம் ஹூக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அதை தாண்டி நான் வந்து என்ன கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன்னா, இன்னைக்கு வந்து நியூவா நிறைய பேர் வந்து ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் ராகி ஃப்ளோர் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் அங்க போயிருக்கும் போதும் எங்க அக்காலாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ நீங்க எல்லாருமே அந்த சேலோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எங்களோட மொத்த ரிலேட்டிவ்ஸுமே அதுல இருந்திருப்பாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. சித்தப்பா, சித்தி, ஒரு சித்தி மட்டும் வரல, மற்றபடி எல்லாருமே இருந்தாங்க அதுல வந்து. அப்படி டே ரொம்ப இதுவா போச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரு தூக்கம் போட்டாங்க. அவனுக்கு மருந்து கொடுத்தோம், நானும் டேப்லெட் போட்டுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி முடிஞ்சிச்சு ஈவினிங். அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஸோ நான் இன்னைக்கு என்ன சர்மன் அப்படின்றத வந்து சொல்லலைல்ல, ஸோ அதை சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து Feb 8. இன்னைக்கு என்ன நம்ம ஆண்டு வந்து நமக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு அப்படிங்கறத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ 3 சந்ததிகள் குறிச்சு பார்த்தோம். அந்த 3 சந்ததிகளுக்கும் ஆண்டு வந்து எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படின்றதுதான். ஒண்ணு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் வந்து எப்படி ஆசீர்வாதங்களை வாங்கினாரு அப்படின்னு சொன்னா, பலிபீடங்கள் கட்டி கிட்டத்தட்ட 8 பலிபீடங்கள். சோ ஒன்லி த்ரூ பிரேயர் 8 பலிபீடங்கள் கட்டியிருந்தாரு. அந்த பலிபீடத்துல வந்து தம் பையனே பலியா வந்து இது பண்ணியிருந்தாரு. அதுதான் ஆபிரஹாமோட வே ஆஃப் ஹானரிங் காட் அப்படின்னு இருந்துச்சு. ஈசாக்கு வந்து ஆபிரஹாமோட எல்லா பிளெஸிங்ஸுமே கிடைச்சது. அது போக அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் அவன் சுதந்திரிக்கணும்னு நினைக்கும் போது அவனுக்கு தடைகள் இருந்துச்சு. அவன் ஒரு துறவை தோண்டும் போது அதை மூடினாங்க. சோ அந்த மாதிரி அவன் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணான். பட் ஸ்டில் அத அவன் விடல. அதை திரும்பி துறவை வந்து தோண்டிட்டே இருந்தான். அப்படி தோண்டிதான் அவன் வந்து சரி அது போனா போயிட்டு போகுது, நம்ம நெக்ஸ்ட் தோண்டலாம் அப்படின்னு சொல்லிதான் அவன் வந்து அவனோட பிளெஸிங் வந்து இது பண்ணான். அதே மாதிரி பஞ்ச காலத்துல விதைச்சு அவனுக்கு வந்து நல்ல அறுவடையும் கிடைச்சது. சோ இட் இஸ் லைக் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மள வந்து பைபிள், நம்ம அம்மா அப்பாவை நம்ம பார்த்திருப்போம். எப்ப பைபிள் ரீட் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஏசுபாட்டை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ உள்ள காலத்துல நம்ம வந்து ட்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்படி நம்ம பண்ணா போதும், அப்படி பண்ணா போதும், இதெல்லாம் இவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். ஆனா ஈசாக்கு வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாங்களோ அதை திரும்பி அவனும் ஃபாலோ பண்ண போய் தான் அவனால அந்த பிளெஸிங்ஸ வந்து சுதந்திரிக்க முடிஞ்சது. அடுத்து யாக்கோபு. யாக்கோபு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஏமாத்துக்காரன் எத்தன். சோ
சகோதரன் கிட்ட இருந்தும் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், ஏமாத்தி கூல கொடுத்து. அப்பா கிட்ட இருந்தும் எல்லாமே வாங்கிட்டான். சரி, அங்க இருந்து மாமா வீடு லாபான் வீட்டுக்கு போனா அங்கேயுமே வந்து கடைசியில கோல்மால் பண்ணி எல்லா பிளஸிங்ஸும் இது பண்ணிட்டு வரான். வரும்போது அந்த ஆற்ற வந்து அந்த இதை கடக்கிற அந்த பீரியட்ல தான் எல்லாரையும் அமிச்சிட்டு இவன் தனியா நின்னு ஆண்டுட்ட வந்து போராடுறான். ஒரு பர்சனல் என்கவுண்டர். இவங்க எல்லாருக்குமே பார்த்தா ஒரு பர்சனல் என்கவுண்டர் வித் காட் கிடைச்ச பிறகுதான் அவங்க எல்லாருமே பிளஸ்ட் ஆகுறாங்க. யாக்கோப் கடைசியில சொல்றது என்னன்னா, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில் உம்மை விடேன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பர்சனல் என்கவுண்டர். நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இயேசு நல்லவர், ஏசு வந்து நான் இப்படி ருசிச்சேன், இப்படி எனக்கு இவ்வளவு தெரியும் ஏசுப்பா பத்தின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம கேட்டுக்கணும். ஆனா நம்ம தனியா ஏசப்பா வந்து ருசிச்சு பார்க்கணும். அவரோட அன்பை, அவரோட கேரக்டர்ஸ் வந்து நம்ம தனியா ஃபீல் பண்ணி பார்க்கணும். இப்போ முந்திலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஆரஞ்சு வந்து இப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யாரும் அதை டேஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அது இனிக்குதுன்னு சொன்னா கூட வாங்குவாங்க. ஆனா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது இனிக்குதா புளிக்குதான்னு பார்த்து வாங்கினோம்னா மச் பெட்டர்ல, மத்தவங்க சொல்றதை கேட்டு வாங்குறத விட. அதே மாதிரிதான் கிறிஸ்டியன் லைஃப், ஏசுப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அதே மாதிரிதான். கண்டிப்பா நம்ம வந்து ஏசுப்பாவை தனிப்பட்ட முறையில நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பர்சனல் என்கவுண்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அப்படிதான் இவங்க 3 பேருமே வந்து இவங்க 3 காலங்கள், ஜெனரேஷன் 3மே வேற. ஆனா தேவன் வந்து 3 பேருக்குமே மாறாதவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ ஈசாக்கு வந்து பார்க்கும்போது எல்லா பிரேயர் லைஃப்லயுமே விசுவாசம் இல்லைன்னா நம்மளால ஆக்சுவலி இந்த லைஃப்ல வந்து நம்மளால சர்வைவ் பண்ணவே முடியாது. விசுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம பிரேயர் அண்ட் ஃபெய்த் இது ரெண்டுமே சைட் பை சைட் போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒண்ணு இல்லைன்னாலும் நம்மளோட லைஃப்ல வந்து பேலன்ஸ் இருக்காது. ஆக்சுவலி ஃபெய்த்ல அவன் விதைச்சான், அவனுக்கு பிளெஸிங் கிடைச்சது. ஃபெய்த்ல அவன் அடுத்த தடவை தோன்றான். சோ ஃபெய்த்துக்கு வந்து கண்டிப்பா ஆக்ஷன் தேவை. ஆக்ஷன் இல்லாம நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சும்மா நாமளே ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான். எப்பவுமே நம்ம டெசிஷன்ஸ் வந்து எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு நீ கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, எமோஷன்ஸ்ல ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஃபீலிங்ஸை யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கவே கூடாது. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும். இப்போ சம்டைம்ஸ் சில பேர் கோவப்படும் போது ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க, தப்பான டெசிஷன், இல்ல அவசரப்பட்டு எடுத்துருவாங்க யோசிக்காம. அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு டெசிஷனும் யோசிச்சுதான் எடுக்கணும். லைக் ஆண்டோட வார்த்தைக்கு அலைன் ஆகுதா இந்த டெசிஷன், சமாதானத்துக்குரியதா இருக்கா, யாருக்கும் பிரச்சனை விளைவிக்க கூடியதா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் நம்ம வந்து ஒரு முடிவே எடுக்கணும். கோவத்திலயோ இல்ல எமோஷன்லயோ இல்ல நம்ம ஃபீலிங்ஸோ இடம் கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில எந்த டெசிஷனும் நம்ம வந்து எடுக்க கூடாது. அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். இப்போ யாக்கோப் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, அவன் வந்து யோசிக்கவே இல்லை, நம்ம அண்ணனை ஏமாத்தி நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் நம்ம இப்படி ஏமாத்துறதுனால. அதே மாதிரி அண்ணன் சொல்லி அப்பா கிட்ட போய் அவனோட பிளஸிங்ஸையும் வாங்கிக்கிட்டோம்னா இது இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவன் யோசிக்கவே இல்லை. சிப்ளிங் ரிலேஷன்ஷிப்பையும் அவன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அவங்க அப்பா கூட இருக்கிற உறவை பத்தியும் அவன் யோசிக்கவே இல்லை. ஆப்வியஸ்லி ஒண்ணு நம்ம ஏமாத்தி வாங்குறோம் போது அந்த உறவு வந்து முறிஞ்சிரும். நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அப்பா அம்மா எல்லாருமே நமக்கு ஆக்சுவலி ஆண்டவர் கொடுத்த ஒரு பிளெஸிங், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா அதுல ஹானஸ்டி இல்லாதப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆப்வியஸ்லி பிரேக் ஆயிடும். சோ நம்ம ஏமாத்தி பண்றது, அவங்கள வந்து பொய் சொல்லி ஏமாத்துறது, என்ன ஏமாத்தினாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. நம்ம அவங்க ஏமாத்திட்டோம்னா என்னைக்கும் அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணவே முடியாது. சோ ஏமாத்தினதாவே தான் இருக்கும். சோ பிளெஸிங்ஸா ரிலேஷன்ஷிப்பா அப்படின்றது நம்ம ரொம்ப யோசிச்சுக்கணும். ஒரு ஆசீர்வாதத்துக்காக பிளெஸிங்ஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்பே ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம பிரேக் பண்ணிட்டு அந்த பிளெஸிங்ஸை நோக்கி போக கூடாது. அதே மாதிரிதான் ஏஸ்பாக்கிட்டோம் ஆசீர்வாதம். இது நான் எக்ஸ்ட்ரா, இப்போ சண்டே எனக்கு நான் வேலைக்கு போனா எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும், சண்டே நான் ஜாப் போனாதான் எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டோடே சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ற மாதிரி ஆயிடுது. சோ அந்த மாதிரி நம்ம பண்ணாம நம்மளோட ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் கிட்டயும் நம்ம
ப்ராப்பர்ட்டி பிளெஸிங்ஸ்ன்னு வரும்போது சமாதானத்துக்குரிய வழியில தான் போகணும், உண்மையா தான் இருக்கணும். அது வசனமும் நமக்கு அப்படிதான் சொல்லுது. இப்ப யோசிச்சு பாக்குறோம்னா அவர் வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மள உண்மையா இருக்க சொல்லியிருக்கிறாரு, அப்படிதானே? அதே மாதிரி ஏஸ்பாக்கிட்டையும் நம்ம வந்து அதே மாதிரி ஹானஸ்டா தான் இருக்கணும், அப்படிதான் நமக்கு வசனம் சொல்லுது. சோ பர்சனல் என்கவுண்டர் இன்னைக்கு அதுவும் முக்கியமான விஷயம் சொன்னாங்க. இப்ப நிறைய ஒய்ஃப்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஆண்டுக்குள்ள ரொம்ப வளருவாங்க, நிறைய ஆண்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஸ்பிரிச்சுவலி நல்ல வெல் க்ரோன், நல்ல ஆண்டோட நல்ல இது அப்படின்னு சொன்னா இவங்க பேரை வச்சுக்கிட்டு நான் பரலோகத்துக்குள்ள போக முடியுமான்னு கேட்டா கிடையாது. இது வந்து தனித்தனி பர்சனலா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட பேர் வந்து அங்க தனித்தனியா தான் எழுதி இருப்பாரு ஆண்டர் வந்து. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நம்ம காம்பினேஷன்ல எல்லாம் போக முடியாது பரலோகத்துக்கு. சோ உங்களோட தனிப்பட்ட இப்போ ஒய்ஃப்னா அவங்களுக்கு தனி பர்சனல் என்கவுண்டர் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கணும். ஹஸ்பண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏஸ்பாவோட ஒரு உறவு இருக்கணும், ஒரு என்கவுண்டர் ஏற்பட்டிருக்கணும் கண்டிப்பா. சோ மோசஸ்க்கு பார்க்கும்போது அந்த ஏஜ் ஆஃப் 80 ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. அவன் போய் அந்த பர்சனல் என்கவுண்டர் பண்ணும்போது கூட யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ யாரும் கிடையாது அன்னைக்கு அந்த செடி வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் போது. அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே யோபை எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்குமே வந்து அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், அந்த பர்சனல் என்கவுண்டர் ஃபேஸ் பண்றாரு அவருமே. அவரும் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஆனா அதோட விளைவு என்ன? டபுள் போர்ஷனா அவரை வந்து பிளஸ் பண்றாரு. பவுல்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்சனல் என்கவுண்டர் நடக்குது, கரெக்டா? பர்சனல் என்கவுண்டர் நடந்தோடனே அவரோட வாழ்க்கை என்னவா மாறிடுது? சவுலா மாறிடுது. சோ அந்த மாதிரிதான் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்சனல் என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில முக்கியம். யார் பேர் சொல்லிக்கிட்டோம் நம்ம வந்து பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தரும் அங்க இண்டிவிஜுவலா மட்டும்தான் நம்ம என்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ப்ராப்பரா ஒரு நாளைக்கு ஒரு 4 அதிகாரம் வாசிச்சாலே நம்ம வந்து பைபிள சீக்கிரமா முடிச்சிடலாம். கிறிஸ்டியன் லைஃப்லயே நம்ம ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருக்கோம்னா அந்த பைபிளை படிக்கிறது மட்டும்தான் நம்ம பண்ற ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருக்கும். சோ அதை நம்ம பண்ணணும் கண்டிப்பா. சோ அது நமக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கையில. ஓகே இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நம்மளோட லைஃபை லீட் பண்றதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம பிளெஸிங்ஸ் இந்த பிளெஸிங்ஸை வந்து சுதந்திரிக்கிறதுக்கு. சோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவங்க 3 பேரும் எப்படி பிளெஸிங் சுதந்திரிச்சாங்க. இந்த 3 சந்ததியிலையும் சூழ்நிலைகள் வேற வேற மாதிரி இருந்தாலும் தேவன் மாறாதவராய் இருந்தார். பர்சனல் என்கவுண்டர் ஒவ்வொருத்தருமே வச்சுக்கிட்டாங்க வித் காட். சோ அதன் மூலமா தான் அவங்க எல்லாரோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும், அவங்களோட பிளெஸிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்களோட பர்பஸே அப்பதான் ஃபுல்ஃபில்லே ஆகுது. அவங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாமே. சோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தோம். சோ இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் நான் உனக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஸோ என் லைஃப்ல நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே. இது நான் வந்து பழைய வீட்டுல இருக்கும் போதுல இருந்தே எனக்கு இது ஒரு ஹேபிட். என் ஃப்ரிட்ஜை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். இதோட கலர் வந்து ஆக்சுவலி டார்க் ஆரஞ்சு, இதோட ட்ரூ நோட்டோட கலர். பட் இவ்வளவு வருஷம் இருந்ததுனால அதோட கலர் போய் அது இப்ப இப்படி இருக்கு. டிட் ஐ ரீட் மை பைபிள் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நானே கொஸ்டின் பண்ணிக்குவேன். என் பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தேனா, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பைபிள் ரீட் பண்ணோமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே கேள்வி கேட்கறதுக்குரிய காரியங்களும் இதுல இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வரும். எனக்கும் நீட்ஸ் இருக்கும், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம பர்சனல் லைஃப்ல நமக்கு ஒரு நீட்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்களையுமே வந்து நான் இதுல ஃபுல்லா எழுதி வச்சிருப்பேன். இதுல எழுதுனா எந்த விஷயமே நடக்காம இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க அண்ணா, அவங்க அண்ணாவும் என் ஃப்ரெண்டும் ஹவுஸ் பில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா அது முடியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்னா அவங்க 2 பேருமே இப்ப வந்து ஓன் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. சோ அது ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்டா இருக்கும். இப்ப ஆண்டு எங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி கொடுக்குறாரு, இந்த இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில வந்து ஆண்டு வந்து செய்யணும்னு திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதையும் நான் நோட் பண்ணி வச்சிருவேன். இப்ப எனக்கே ஒரு நான் வந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன்னா அந்த பாயிண்ட் டு ஆக்டிவேட் அப்படின்னு போட்டுட்டு அந்நிய பாஷை பேசு, இது போதாது, சாட்டிஸ்ஃபைடா நான் இருக்கக்கூடாது, கண்டென்டடா நான் ஃபீல் பண்ணக்கூடாது எந்த இடத்துலயும் அப்படிங்கிறதுக்காக அதை எழுதுவேன். சோ இப்போ என்னோட பிசினஸ்க்காக சோ நான் வீடுக்கெல்லாம் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அப்பா ஷோ, அது அழிஞ்சே போச்சு கிட்டத்தட்ட. அப்பா ஷோ அஸ் த கார்டன் பா, prayer for new Eden garden. அப்பா has made it ready.
விசுவாசமா எழுதி வச்சுப்பேன். எனக்கு தேவைப்பான்னு எழுத மாட்டேன். ஆல்ரெடி அதை வந்து ரெடி பண்ணிட்டாரு, லெட்ஸ் வெயிட் அண்ட் ரிசீவ் இட். சோ அது என்னோட பேஷன்ஸும் அதுல இருக்கணும், நான் பொறுக்கணும், அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு இருக்கும். ப்ரொவைடர்ஸ் த நீட்ஸ், அதுக்கு தேவைகளை ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ அது போக சில வேர்சஸ், அதுவும் அந்த மேக்னெட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி இது சர்ச்ல உள்ளது, இது கிறிஸ்துமஸ்க்கு கிடைச்சது. இது வந்து டேனியல் டேவிட்சன் அண்ட் ஸ்டெல்லா, இது வந்து டேனியல் டேவிட்சன் அண்ட் ஸ்டெல்லா நம்மளோட வெட்டிங் கிஃப்ட். வந்து இது வந்து ஏதோ ஒரு இதுல கிடைச்சது, ஞாபகம் இல்ல. சோ அந்த மாதிரி மத்தவங்க அது போக இப்ப என்னோட நீட்ஸ் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இப்ப சில பேருக்கு வந்து ப்ரேயர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அவரோட நீட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்பட்டிருக்கலாம். அதுமே எல்லாமே இருக்கும். ஆனா ஆண்டு எல்லாமே நிறைவேற்றிடுவாரு. எல்லாமே ஒண்ணுமே இதுல நிறைவேற்றல அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நிறைவேற்றிடுவாரு. அதுதான் அவரோட பியூட்டியே. அப்புறம் சம்டைம்ஸ் இப்ப நான் ஓவரா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அப்ப நான் வந்து எழுதிடுவேன், ஜிப் மை மவுத் டு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது கிட்டத்தட்ட நான் ஏஸ்பா கிட்ட கேட்கிறேன், காருக்கு கூட எழுதி வச்சிருப்பேன், அப்பா கிவ் அஸ் அ பிக் கார், யூ ஆர் ஆர் ஜெஹோவா ஜைரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எல்லாமே இப்ப புதுசா இன்னைக்கு சர்ச்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் போன வாரத்தோட விளாக்ல, சண்டே விளாக்ல, April 4 and 5 மோகன் சாஸ்திரி அங்கிள் வந்து ஹெச்இசி கிரவுண்டுக்கு வராங்க பிரேயருக்கு. ஆராதனை அற்புத பெருவிழா இது வந்து. சோ அதுக்கான பிரேயர் பாயிண்ட்ஸும் இதுலயே இருக்கு, பிஹைண்ட் பேக் சைட்ல இருக்கு. சோ என்னோட ப்ரேயர் பாயிண்ட்ல இதுவுமே ஆட் ஆயிடும். இதுல குடிகாரங்களுக்கு, லைக் அந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வரணும்ன்றவங்களுக்கு, டெலிவரிக்காக, குழந்தைங்க வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றவங்களுக்காக, அந்த மாதிரி யாரா இருந்தாலும் எல்லாருக்காகவுமானது இதுல இருக்கும். எங்களோட தேவைகளும் இருக்கும். அன்று எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிடுவாரு. என்னதான் நம்ம வாயால சொல்லிட்டே இருந்தாலும் எழுதி போடும்போது திரும்பி நமக்கு வந்து இது போச்சா இல்லையான்ற டவுட்டே வராது. இது எழுதிட்டோம்னா, ஒன்ஸ் எழுதிட்டோம்னா அதோட அது வந்து வைண்ட் அப் ஆயிடும். போட்டாச்சுடா நம்ம பெட்டிஷனை, மெயில் போட்டாச்சு, நம்மளோட லெட்டரை போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப நாளா நான் எடுக்கணும், அப்புறம் தான் நம்ம இந்த முடிஞ்ச ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பேப்பர்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து ஐ காட் தட் டைம் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. FSSAI சர்டிபிகேட்காக கூட எழுதி வச்சிருக்கேன், அது நடந்துருச்சு. இது சர்டிபிகேட்காக கூட எழுதி வச்சிருக்கேன், அது கூட அன்று வந்து நிறைவேற்றினார். ஸோ மற்றவங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸுமே இதுல இருக்கும். ஸோ எங்க அக்கா, என் ஃப்ரெண்டு, எனக்கு யாரெல்லாம் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லார் பேர் போட்டு இதுல இருக்கும் மொத்தமா. ஸோ தட்ஸ் ஹவ் காட் இஸ். ஸோ இந்த vlog வந்து இன்னையோட நான் வந்து முடிச்சுக்கிறேன், வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மணி வந்து 12 ஆக போகுது. ஸோ சண்டேவே முடிய போகுது. ஸோ இப்போ தூங்கிட்டு நாளைக்கு வந்து we have a wedding. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க போறோம். மார்னிங் ஏஞ்சி கிளம்பிட்டு ஈவினிங் தான் வெட்டிங், பட் ஸ்டில் நல்ல ஒரு ரெஸ்ட் தேவை. அதனால see you all in the next Sunday vlog. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனி questions, anything நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் வந்து அதை பார்த்துட்டு நான் ஆன்சர் பண்றேன். ஸோ காட் பிளெஸ் யூ ஆல் சோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எங்க ஃபேமிலிக்காகவும் நீங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்காகவும் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல்.